அன்பினர்களே, நாம் கடந்த வாரம் 2 காணொளி தந்திருக்கிறோம் இல்லையா? யெமனுக்குள் உளவு பார்க்கும் உளவாளிகள், NGO, யுனிசெஃப் போன்ற பல வகையான சர்வதேச நிறுவனங்களின் போர்வையில் அவர்கள் பாலங்கள், பொது இடங்கள், பகுதிகளில் கேமராக்கள் பொருத்தியும் சில ஒளிப்பதிவு கருவிகள் பொருத்தியும் முற்றுமுழுதாக யெமனின் இராணுவ நடமாட்டத்தை உளவு பார்த்த உளவாளிகளாக 53 உளவாளிகள் யெமனுக்குள் கைது செய்யப்பட்டார்கள் என்று தந்தோம். அது அமெரிக்கா, இஸ்ரேல், சவுதி ஒரு முக்கோண கூட்டமைப்பில், ஒரு முக்கோண வடிவத்தில் சவுதிக்குள் மிகப்பெரிய போக்கஸ் ஒன்றை நிறுவி தரைவழியாக, வான்வழியாக முற்றுமுழுதாக யெமனுக்குள் நடைபெறுகின்ற இராணுவ அசைவுகளை, நடமாட்டங்களை மற்றும் ஹவுதிகளின் அரசியல் நடமாட்டத்தை, அந்த அவர்களின் அத்தனை நடவடிக்கையும் உளவு பார்த்ததாகத்தான் அந்த 53 பேரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதில் அவசரமாக அவங்களோட ஜனா கிரிமினல் கோர்ட் 17 பேருக்கு மரண தண்டனை விதிக்குமாறு நேற்று சனிக்கிழமை அந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது. இன்று உத்தியோகபூர்வமாக அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும், அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இன்று ஞாயிற்றுக்கிழமை அதுக்குரிய டிக்ளேர் பாஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஆக நீங்க உழைக்க போனா இதுல இந்தியனும் இருக்கணுமா? ஆக கூடுதலாக இந்த நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, ஈரானுக்குள் சென்று உளவு பார்த்தவன் அதிகமாக இந்தியன். ஒரு நாட்டின் தூதரகம் எங்க கேள்விப்பட்டிருக்குமா? உலக பரப்பில ஒரு நாட்டின் தூதரகம் இன்னொரு நாட்டுக்கு உளவு பார்ப்பது என்பது அதை போல ஒரு சக்கிலியத்தனம் இருக்க எங்கேயாச்சும்? இந்த இருக்குதே, இந்தியன் இருக்கிறான். அப்ப நீங்க தெஹ்ரானுக்குள்ள இருந்து உளவு பார்த்து இஸ்ரேலுக்கு கொடுத்தீங்க, அது ஒரு கேவலம். ஆனாலும் அதை ஈரான் பெருசுபடுத்தல. நமக்கு தான் அதை பெருசாப்படுத்த ஒழிய ஈரானுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூ அல்ல. இஸ்ரேல் அப்பட்டமான போர் நிறுத்த மீறல்களை செய்வதுதான் ஹமாஸ் குற்றம் சாட்டிதான் இந்த கேஸ் வந்தா போல, யெமனுக்குள்ள நீங்க இருந்தா உடுவானாவன் கிட்டத்தட்ட உளவு, அதாவது யெமனுக்குள் உளவு பார்த்த குற்றச்சாட்டில் 17 பேருக்கு யெமனில் ஹவுதி நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது நேற்று. ஆனால் இன்றைக்கு அதை அமுல்படுத்துவதாக செய்தி வந்திருக்கின்றது. அந்த வீடியோக்கு நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. சனிக்கிழமை வழங்கப்பட்ட தீர்ப்பு அதிருப்தியாளர்கள் மற்றும் சர்வதேச உதவி பணியாளர்களுக்கு எதிராக ஹவுதிகள் பல ஆண்டுகளாக மேற்கொண்டு வரும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும். யெமன் தலைநகரில் உள்ள ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ள நீதிமன்றம் வெளிநாட்டு அரசாங்கங்களுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டின் பேரில் 17 பேரை குற்றவாளிகளாக கண்டறிந்து வெளிநாட்டு நிறுவனங்களின் உள்ளூர் ஊழியர்கள் மீது பல ஆண்டுகளாக ஹவுதிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கையின் சமீபத்திய முன்னேற்றத்தில் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆக 54 பேர் கைது செய்யப்பட்டாலும் இந்த 17 பேருக்கு தான் தற்போது தலையை வெட்டி ரோட்டில் போட சொல்லி உத்தரவு வந்திருக்குது. தேவையா நாய்க்கிளையில? ஏண்டா, சனாவில் உள்ள சிறப்பு குற்றவியல் நீதிமன்றம் சனிக்கிழமை இந்த தீர்ப்பை வழங்கியதாக ஹவுதிகள் நடத்தும் சபா செய்தி நிறுவனம் இன்று ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருக்கின்றது. ஆக உத்தியோகபூர்வமாக செய்தி வந்துட்டு இதற்கு நிச்சயமாக ஹவுதிகளின் ராணுவம் ஒருபோதும் பாவ மன்னிப்பு கொடுக்காது. எவன் பேசினாலும், எவன் எந்த நாட்டின் தலைவர் இதற்கு சமாதானம் பேச வந்தாலும் ஒருபோதும் இதிலிருந்து வாபஸ் பெறாது. தண்டனை பெற்றவர்கள் அமெரிக்க, இஸ்ரேலிய மற்றும் சவுதி உளவுத்துறையுடன் இணைக்கப்பட்ட ஒரு உளவு வலையமைப்பில் நாம் ஏற்கனவே தந்திருக்கும் முக்கூட்டு நெட்வொர்க் உள்ள உளவு பிரிவுகளை சேர்ந்தவர்கள் என்றும் நீதிமன்றம் கூறியிருக்கின்றது. பொது இடத்தில் துப்பாக்கி சூடு மூலம் மரண தண்டனை விதித்தது. இப்ப சரிதானே? தலையை வெற்ற நெத்தி அடி கப்படா. நீதிமன்றம் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. மற்றொரு பிரதிவாதி விடுவிக்கப்பட்டார். அப்ப இதுவரைக்கும் 20 பேருக்கு எதிராக நடைபெற்ற குற்றச்சாட்டில் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மற்றொரு பிரதிவாதி கைதி விடுவிக்கப்படுகிறார். தப்பினாண்டா, தலை தப்பிச்சு தம்பிராம் புண்ணியம். சனிக்கிழமை தீர்ப்பை மேன்முறையீடு செய்யலாம் என்று குற்றம் சாட்டப்பட்ட சில பிரதிவாதிகளை பிரதிநிதிப்படுத்தும் வழக்கறிஞர் அப்துல் வாசித் காசி கூறியிருக்கின்றார். அதெல்லாம் நடக்காது, அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நடைமுறை அதுதானே. ஒரு கீழ் நீதிமன்றம் கொடுக்கின்ற தீர்ப்பை மேல் நீதிமன்றம் கொண்டு போவது அவன் ரைட்ஸ், அவன் மனித உரிமை இல்லை. நீ போ. 2024-2025 காலகட்டத்தில்
யெமனுடன் பகைமை கொண்ட நிலையில் வெளிநாட்டு நாடுகளுடன் உளவு பார்த்ததாக பிரதிவாதிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டதாகவும் சபா நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. பிரதிவாதிகள் சவுதி அரேபியா, பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறை சேவையுடன் ஒத்துழைத்ததாக வழக்கறிஞர்கள் கூறியதாக சபா செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. பிரதிவாதிகள் எதிராளிகளுக்கு மாநில அரசின் தலைவர்களின் டசன் கணக்கான இடங்கள் மற்றும் நடமாட்டங்கள் பற்றிய தகவல்களையும் ஏவுகணைகள் பற்றிய தகவல்களையும் வழங்கியிருக்கின்றார்கள். இது பல இராணுவ பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் தளங்களை குறிவைத்து டசன் கணக்கானோர் கொல்லப்பட்டதற்கும் உட்கட்டமைப்புகள் பரவலாக அளிக்கப்படுவதற்கும் வழிவகுத்தது என்றும் சபா செய்தி தெரிவித்திருக்கின்றது. அதாவது கடந்த மாதமே ஹவுதிகளின் பிரைம் மினிஸ்டர், ஒரு நாட்டு பிரைம் மினிஸ்டரும் 10 அமைச்சர்களையும் அடிச்சிருக்கானே. இந்த மாதிரி உளவு வேளாண் அப்ப அவன் பொறுப்பானா? அவன் பொறுமைக்கு எல்லை இருக்குல்ல. ஹவுதிகள் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள யெமனின் பகுதிகளில் பல ஆண்டுகளாக நடத்திய அடக்குமுறையில் இந்த தீர்ப்பு சமீபத்திய ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் ஊழியர் உட்பட 2014 தொடங்கிய யெமனின் உள்நாட்டு போரின் போது ஈரானிய ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் ஆயிரக்கணக்கான மக்களை சிறையில் அடைத்துள்ளனர். இது வேறு கதையா? கடந்த ஆண்டுகளில் கிளர்ச்சியாளர்கள் ஐநா மற்றும் சர்வதேச உதவி குழுக்கள் மற்றும் வெளிநாட்டு தூதரங்களில் பணிபுரியும் மற்றவர்களை மையமாக கொண்ட ஒரு அடக்குமுறையில் டசன் கணக்கானவர்களை தடுத்து வைத்துள்ளனர் என்றும் கிளர்ச்சியாளர்கள் தாங்கள் உளவாளிகள் என்று ஆதாரமின்றி பலமுறை குற்றம் சாட்டினர். இந்த குற்றச்சாட்டுகளை ஐநா கடுமையாக மறுக்கிறது. ஐநா மன்றம் எதைத்தான் நீங்க ஏற்றுக்கொள்வீங்க? எல்லாத்தையுமே நீங்க மறுத்துருவீங்க. சனா மற்றும் யெமனில் உள்ள ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பிற பகுதியில் உள்ள நீதிமன்றங்கள் முன்பு சவுதி தலைமையிலான கூட்டணியுடன் ஒத்துழைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடுமையான தண்டனைகளை வழங்கியது. 2021 செப்டம்பரில் 2018 ஏப்ரலில் சவுதி தலைமையிலான கூட்டணி நடத்திய வான்வழி தாக்குதலில் மூத்த ஹூதி அதிகாரி சலே அல் சமாத் கொல்லப்பட்டதில் தொடர்புடையாக குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரை கிளர்ச்சியாளர்கள் தூக்கிலிட்டிருக்கின்றார்கள். 2023 ஆண்டில் பிற்பகுதியில் கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீதும் செங்கடலில் கப்பல்கள் மீதும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடங்கினர். காசாவில் நடந்த போர் தொடர்பாக பலஸ்தீனியர்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவதாக ஹூதிகள் கூறியுள்ளனர். இதற்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஹூதிகளுக்கு எதிராக வான் மற்றும் கடற்படை பிரச்சாரத்தை தொடங்கின. இந்த ஆண்டில் தொடக்கத்தில் இஸ்ரேலிய தாக்குதலில் கிளர்ச்சியாளர் அரசாங்கத்தின் பிரதமர் மற்றும் அவரது அமைச்சரவையில் பெரும்பாலானோர் கொல்லப்பட்டனர். சனா, யெமன், இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியாவின் சார்பாக உளவு பார்த்த கூறி 17 பேருக்கு யெமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கீழ் இயங்கும் நீதிமன்றம் சனிக்கிழமை மரண தண்டனை விதித்ததாகவும் கிளர்ச்சியாளர் சங்கங்கள் தெரிவித்தன. தலைநகர் சனாவில் உள்ள நீதிமன்றம் அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் சவுதி உளவுத்துறையுடன் இணைக்கப்பட்ட ஒரு உளவு வலையமைப்பின் உள்ள உளவு பிரிவுகள் தொடர்பான வழக்குகளில் 17 நபர்களுக்கு தண்டனை விதித்ததாகவும் ஹவுதிகளின் சபா செய்தி நிறுவனம் இன்று ஞாயிற்றுக்கிழமை உத்தியபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. அவர்களுக்கு துப்பாக்கி சூடு மூலம் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. சில பிரதிவாதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர் அல்துல் பாசித் காசி தண்டனையை எதிர்த்து மேன்முறையீடு செய்யும் உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் இந்த 14 தினங்களுக்குள் அவர்கள் அப்பீல் பண்ண முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலின் டைம்ஸ் தினசரி பதிப்பை இந்த ஆதாரமாகவும் அந்த செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த குற்றவாளிகள் மீது பல குடிமக்களை ஆட்சேபு செய்ய தூண்டுதல் மற்றும் உதவி செய்தல், இதன் விளைவாக பல இராணுவ பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் தளங்கள் குறிவைக்கப்பட்டு டசன் கணக்கானோர் கொல்லப்பட்டனர் மற்றும் உட்கட்டமைப்பு பரவலாக அளிக்கப்பட்டது என்றும் பிரதிவாதிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. காசா பகுதியில் பலஸ்தீனியர்களும் ஒற்றுமையுடன் இருப்பதாக கிளர்ச்சியாளர்கள் கூறிய இஸ்ரேல் மீதான ஹவுதிகளின் தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக கடந்த ஆண்டுகளில் இஸ்ரேல் யெமனில் உள்ள இலக்குகளை மீண்டும் தாக்கி அளித்திருக்கின்றது. இஸ்ரேலிய தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவிற்காக உளவு பார்த்தாக குற்றம் சாட்டும் ஹவுதிகள் பரவலான கைது பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கின்றார்கள். ஆகஸ்ட் மாதம் நடந்த தாக்குதலில் கிளர்ச்சியாளர் பிரதம மந்திரி அஹமது சலேப் நசர் அல் ரஹாபி கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த அடக்குமுறை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலே உள்ள உள்ளடக்கத்தை எல்லாம் நாம் சொன்ன விடயத்திலும் மிக அதிகமாக இந்த செய்தியை
அதாவது இஸ்ரேல் ஒரு ஊடகமும் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இந்த மரண தண்டனை என்பது அவர்கள் அப்பீல் முடிந்து நடைபெறவும் வாய்ப்பு இருக்கின்றது. அவர்கள் இப்பொழுது மரண தண்டனை எதிர்நோக்கிய கைதிகளாகவே இவர்கள் இருக்கின்றார்கள். நிச்சயமாக இதற்கு ஒருபோதும் ஹவுதிகள் பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கான வாய்ப்பில்லை என்றும் சொல்லுகின்றோம். மீண்டும் மற்றும் நிகழ்ச்சி சந்திப்பீர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.